திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். ஆன்மீக அடியவர்களுக்கு வணக்கம். வாழ்க்கை உன்னை அழ வைக்கவும் சுக்குநூறாக உடைக்கவும் 100 காரணங்களை தரலாம். ஆனால் நீ சிரிக்க உனக்குள் 1000 காரணங்கள் இருக்கின்றன. நீ தைரியமாக அதை தலை நிமிர்ந்து எதிர்கொள். பயம் வேண்டாம், வலிமையாக இரு. நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும். இன்று உன் முகத்தில் சிரிப்பு பூக்கட்டும். நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் அழகான நினைவாக மாறட்டும். கவலை மறந்து நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கு. இன்றைய நாள் உனக்கே. நான் உன் பக்கத்திலேயே இருக்கிறேன். காலை சிறப்பாக தொடங்கியிருக்கும். ஒவ்வொரு தினமும் அழகான தினங்களாக மாறட்டும். சிரிப்புடன் ஆரம்பி. நல்லதை எண்ணி நடைபோடு. நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன்னுடன் பயணிக்கும். இன்றைய நாள் அருளால் நிறைந்த உன்னுடைய நாள். எதை தொடங்கினாலும் அதை இன்றே தொடங்கு. நல்லதே நடக்கும். நாட்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறாது. நீ வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாய் என்பதுதான். நேற்று நடந்ததை விட்டு தள்ளு. இன்றைய சிறு முயற்சியே நாளைய பெரும் திருப்பமாக மாறலாம். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் ஒவ்வொரு செயலிலும் நான் இருக்கிறேன். நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். ஒவ்வொரு நாளும் புதிது. ஆனால் அது நல்லதா கெட்டதா என்பதை தீர்மானிப்பது உன் எண்ணங்கள் தான். இன்று ஒரு அருமையான நாளாக வேண்டுமென்றால் நீ உன் உள்ளத்தை நம்பு. நான் உன் அருகில் இருக்கிறேன் என்ற உணர்வை விட்டுவிடாதே. நீ நடந்தால் வழி திறக்கும். நீ நம்பினால் அத்தனை நல்லதும் நடக்கும். ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய வாய்ப்பு. நீ நம்பிக்கையுடன் தொடர்ந்தால் அனைத்தும் நல்லதாகும். இரவிற்கு பின் பகல் வரும். அது இயற்கை. வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் மாறி வரும். உனது சந்தோஷங்களை விருப்பமானவர்களுடன் பகிர்ந்து கொள். உனக்கு வரும் இன்னல்களை மட்டும் என்னிடம் விட்டுவிடு. நான் பார்த்து கொள்கிறேன். யாரையும் உன்னோடு ஒப்பிட வேண்டாம். சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் ஒளி வீசுவதில்லை. அவற்றின் நேரம் வரும்போதுதான் தன் வெளிச்சத்தை வெளிப்படுத்தும். அதேபோல் உனக்கான நேரம் வரும். அதுவரை நம்பிக்கையுடன் காத்திரு. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, புதிய நாள், புதிய நம்பிக்கை. இன்று உன் மனதில் நல்லதை விதை போடு. அந்த விதையை ஆசீர்வாதமாக என் அருள் மலரச் செய்யும். நம்பிக்கையுடன் தொடங்கு. இந்த நாள் நிச்சயம் அழகாக அமையும். யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை. நீ உன்னை நம்பினால் போதும். உன் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உறுதுணையாக இருப்பேன். அதனால் தைரியமாக உன் பாதையில் முன்னேறு. வெற்றி நிச்சயம் உனதே. வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ நினைத்த காரியம் நடந்தேறும். எதற்கும் கவலைப்படாதே. நான் உன்னை என் அருகில் வைத்து பார்த்து கொள்வேன். நீ என்னை உன் சிந்தனையில் வை. அது போதும். இன்று ஒரு புதிய நாள். புதிய வாய்ப்புகள் என் ஆசீர்வாதத்துடன் காத்திருக்கின்றன. நம்பிக்கையுடன் தொடங்க. மீதியை நான் பார்த்து கொள்கிறேன். இன்று உன் நாள் மகிழ்ச்சியாக மலரட்டும். சோர்வு வந்தால் பரவாயில்லை, சற்று ஓய்வெடு. ஆனால் நம்பிக்கையை மட்டும் விடாது. உன் முயற்சி வீணாகாது. அதை நான் பார்த்து கொள்கிறேன். உன் சிறிய கனவுகளையும் பெரிய வெற்றியாக்குவது என் பொறுப்பு. நீ வெகு நாட்களாக வேண்டிய ஒன்று விரைவில் உன்னிடம் வந்து சேரும். உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். பயப்படாதே. நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். நான் எப்போதும் உன் அருகிலேயே இருக்கிறேன். தவறுகளை எண்ணி கவலை கொள்ளாதே. அவை வளர்ச்சிக்கான படிக்கட்டுகள். நீ தவறவிட்ட வாய்ப்புகளை விட சிறந்த வாய்ப்புகள் உனக்காக காத்திருக்கின்றது. நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். உன்னால் முடியுமா என உலகம் சந்தேகிக்கலாம். ஆனால் உன் வலிமையை நான் அறிவேன். உன் பயம் உன்னை தடுக்க முயற்சிக்கும் போது என் அருள் உன்னை முன்னேற்றும். நம்பிக்கையுடன் முன்னேறு. நீ நல்லதையே நினை. நல்லதே நடக்கும். உனக்கு வரும் தடைகள் அனைத்தையும் என் மீது போட்டுவிட்டு நீ முன்னேறு. நீ வருத்தப்படுகிற அளவுக்கு உண்மையில் எதுவும் நடந்துவிடவில்லை. அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி தருவேன். நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம். சிறிது பொறுமையுடன் இருந்தால் போதும். பெரிய மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் விரைவில் மலரும். பயப்படாதே. ஒரு நாளும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். எப்போது எங்கு எந்த நிலையில் நீ என்னை நினைத்தாலும் நான் உனக்காக வருவேன். உனக்கு என்றும் நிழல் போல துணையாக இருப்பேன். என் அன்பு பிள்ளையே, மழை வந்ததற்காகவே வானம் எப்போதும் இருண்டு போவதில்லை. அதேபோல் நீ இன்று சந்திக்கிற சிரமங்கள் நிரந்தரமல்ல. நீ பொறுமையுடன் இருந்தால் நாளைய கதிரவன் உனக்காக ஒளிரும். இதுவும் கடந்து போகும். நீ அழுத அந்த இரவிலும் நான் உன் அருகில் இருந்தேன். நீ பேசாமல் இருந்த நேரங்களிலும் உன் மனதின் எண்ணங்கள் எனக்கு கேட்டது. நீ சொல்லவில்லை என்றாலும் உனது தேவை என்ன என்பதை நான் உணர்ந்தேன். அச்சப்படாதே. நான் ஒவ்வொரு நாளும் உன்னை காக்கிறேன். நீ என்னை நினைத்த நாட்களில் மட்டுமல்ல, நீ என்னை மறந்த நாட்களிலும் கூட. ஒவ்வொரு சிறிய முயற்சியும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நீ விடாமுயற்சியுடன் ஒரு அடியை எடுத்து வைக்கும்போது அதுவே வெற்றிக்கு தொடக்கமாகும். சின்ன சின்ன செயல்களும் வாழ்க்கையை வண்ணமாக்கும். நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய். நான் உன்னுடன் இருக்கிறான். நீ இன்று என்ன நினைக்கிறாயோ
அதுவே விரைவில் உன்னை தேடி வரும். இந்த நாள் உனக்காகவே நான் உருவாக்கிய ஒரு அரிய வாய்ப்பு. நீ நடக்கும் ஒவ்வொரு பாதையிலும் என் அருள் விரிந்து கிடக்கும். சிக்கல்கள் வந்தாலும் அதை வெல்லும் வலிமை உன்னிடமே இருக்கிறது. நீ பயப்படாதே. இன்று வெற்றி உன்னை தேடி வரும். நடந்ததை, கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ, மறக்கவோ, திருத்தி அமைக்கவோ, அழிக்கவோ முடியாது. நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. என்னை இன்று நேரில் வந்து காணவில்லை என்று நீ வருத்தப்படாதே. கவலை கொள்ளாதே. நீ இருக்கும் இடத்திலிருந்து என்னை உன் மனதார வேண்டிக்கொள். உன் கண் முன்னே நான் தோன்றுவேன். உனக்கு என்றும் என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உண்டு என் பிள்ளையே. நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாது. உன் கர்ம வினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். நீ பட்ட துன்பங்கள் போதும். உன்னோடு உன் அப்பன் ஈசன் நான் இருக்கும்போது கலக்கம் கொள்ளாது. என் பிள்ளையே, இன்னும் உனக்கு என்ன பயம்? இன்றோடு விலகியது உன்னோட துயரம். இனி நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஜெயம். நீ பகிரும் நட்புக்கும் இந்த அருள் உண்டு. உன்னை பற்றி இல்லாததை இருப்பதாக அவதூறு கூடியவனும், நீ இல்லாத நேரம் உன்னை பற்றி தவறாக புறம் பேசி தெரிந்தவனும் அதற்குரிய கூலியை வெகு சீக்கிரமே அனுபவிப்பார்கள். உன்னை கவலைப்பட வைத்தவர்களை நீ அதிகமாய் நம்பும் உன் இறைவன் கவனிக்காமல் விட்டு விடுவானா? நீ அவர்களை மன்னிக்காத வரை உன்னுடைய இறைவனும் அவர்களை மன்னிக்க மாட்டான். யாரும் யாருக்காகவும் பிறக்கவில்லை. நீ இல்லாவிடில் வேறொருவர். யாரையும் தூக்கி சுமக்காதே. மனதிலும் அதுவே கர்மாதான். துன்பமே இல்லாத வாழ்க்கை என்று ஒன்றுமே கிடையாது. எப்படி இன்பம் ஒரு மாயையோ துன்பமும் ஒரு மாயைதான். ஆக இவ்விரண்டையும் தாங்கக்கூடிய மனோபக்குவத்தை ஒரு மனிதன் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் ஞான நிலை என்று பெயர். இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது. இனி வாழும் வாழ்க்கையை அறியவும் முடியாது. நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள்தான் வாழ்க்கையை கடக்க உதவும். நீ என்னை வணங்கும் போது உனக்கு வரும் கண்ணீரானது மிகவும் சக்தி வாய்ந்தது. என் முன் நீ சிந்தும் கண்ணீர் துளி என்றும் விலை மதிப்பற்றது. அதற்கான பலன் உனக்கு கிடைக்காமல் போகாது. என் பாதம் உன்னுடைய இல்லத்தில் ஒரு குழந்தை ரூபத்தில் படப்போகிறது. உன் கவலை தீர்க்க குகனாக நான் வருவேன். தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிந்துவிட்டு தன்னம்பிக்கையோடு இரு. கொடுப்பவன் உன் அப்பன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது. உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய். கவலைப்படாதே. என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் கைவிட்டதில்லை. உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை குறை கூறுகிறார்கள் என்று வருத்தப்படாதீர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு குறை சொல்ல மட்டுமே தெரியும். குறை சொல்லும் வாய்களை செங்கல் வைத்து அடைத்தாலும் அது செங்கல் சரியில்லை என குறை சொல்லுமாம். வாழ்க்கையில் விழுந்து விடுவோமோ என தயங்காதே. தாங்கி பிடிக்க உன் அப்பனீசன் இருக்கிறேன் என நம்பு. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். வாழ்க்கையே மிக போராட்டமாக இருக்கிறது. ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் என்று எல்லாம் புலம்பாதே. கடினமாக இருக்கும் பாதைதான் அழகான இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். இன்று இருக்கு கஷ்டம், நாளை சந்தோஷமாக மாறும். உனக்கு தகுதி இல்லை, உன்னால் முடியாது என புறக்கணிக்கப்படும் தருணத்தில்தான் அந்த தகுதியையும் முடியாததையும் அடைவதற்கான பல மடங்கு பலத்தை பெறுகின்றாய். அதனால் முடியாததை முடியும் என முடித்து காட்டு. என் அன்பு குழந்தையே, என்னை வணங்கி நீ வெளியே சென்று பார். நீ வெளியே பார்க்கும் திசை எல்லாமே நான் இருப்பேன். உனக்காக இது சத்தியமான உண்மை. வாழ்க்கை உன்னை அழ வைக்கவும் சுக்குநூறாக உடைக்கவும் 100 காரணங்களை தரலாம். ஆனால் நீ சிரிக்க உனக்குள் 1000 காரணங்கள் இருக்கின்றன. நீ தைரியமாக அதை தலை நிமிர்ந்து எதிர்கொள். பயம் வேண்டாம், வலிமையாக இரு. நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும். இன்று உன் முகத்தில் சிரிப்பு பூக்கட்டும். நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் அழகான நினைவாக மாறட்டும். கவலை மறந்து நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கு. இன்றைய நாள் உனக்கே. நான் உன் பக்கத்திலேயே இருக்கிறேன். காலை சிறப்பாக தொடங்கியிருக்கும். ஒவ்வொரு தினமும் அழகான தினங்களாக மாறட்டும். சிரிப்புடன் ஆரம்பி. நல்லதை எண்ணி நடைபோடு. நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன்னுடன் பயணிக்கும். இன்றைய நாள் அருளால் நிறைந்த உன்னுடைய நாள். எதை தொடங்கினாலும் அதை இன்றே தொடங்கு. நல்லதே நடக்கும். நாட்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறாது. நீ வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாய் என்பதுதான். நேற்று நடந்ததை விட்டு தள்ளு. இன்றைய சிறு முயற்சியே நாளைய பெரும் திருப்பமாக மாறலாம். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் ஒவ்வொரு செயலிலும் நான் இருக்கிறேன். நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். ஒவ்வொரு நாளும் புதிது. ஆனால் அது நல்லதா கெட்டதா என்பதை தீர்மானிப்பது உன் எண்ணங்கள் தான். இன்று ஒரு அருமையான நாளாக வேண்டுமென்றால்
நீ உன் உள்ளத்தை நம்பு. நான் உன் அருகில் இருக்கிறேன் என்ற உணர்வை விட்டுவிடாதே. நீ நடந்தால் வழி திறக்கும். நீ நம்பினால் அத்தனை நல்லதும் நடக்கும். ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய வாய்ப்பு. நீ நம்பிக்கையுடன் தொடர்ந்தால் அனைத்தும் நல்லதாகும். இரவிற்கு பின் பகல் வரும். அது இயற்கை. வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் மாறி வரும். உனது சந்தோஷங்களை விருப்பமானவர்களுடன் பகிர்ந்து கொள். உனக்கு வரும் இன்னல்களை மட்டும் என்னிடம் விட்டுவிடு. நான் பார்த்து கொள்கிறேன். யாரையும் உன்னோடு ஒப்பிட வேண்டாம். சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் ஒளி வீசுவதில்லை. அவற்றின் நேரம் வரும்போதுதான் தன் வெளிச்சத்தை வெளிப்படுத்தும். அதேபோல் உனக்கான நேரம் வரும். அதுவரை நம்பிக்கையுடன் காத்திரு. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, புதிய நாள், புதிய நம்பிக்கை. இன்று உன் மனதில் நல்லதை விதை போடு. அந்த விதையை ஆசீர்வாதமாக என் அருள் மலரச் செய்யும். நம்பிக்கையுடன் தொடங்கு. இந்த நாள் நிச்சயம் அழகாக அமையும். யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை. நீ உன்னை நம்பினால் போதும். உன் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உறுதுணையாக இருப்பேன். அதனால் தைரியமாக உன் பாதையில் முன்னேறு. வெற்றி நிச்சயம் உனதே. வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ நினைத்த காரியம் நடந்தேறும். எதற்கும் கவலைப்படாதே. நான் உன்னை என் அருகில் வைத்து பார்த்து கொள்வேன். நீ என்னை உன் சிந்தனையில் வை. அது போதும். இன்று ஒரு புதிய நாள். புதிய வாய்ப்புகள் என் ஆசீர்வாதத்துடன் காத்திருக்கின்றன. நம்பிக்கையுடன் தொடங்கு. மீதியை நான் பார்த்து கொள்கிறேன். இன்று உன் நாள் மகிழ்ச்சியாக மலரட்டும். சோர்வு வந்தால் பரவாயில்லை, சற்று ஓய்வெடு. ஆனால் நம்பிக்கையை மட்டும் விடாதே. உன் முயற்சி வீணாகாது. அதை நான் பார்த்து கொள்கிறேன். உன் சிறிய கனவுகளையும் பெரிய வெற்றியாக்குவது என் பொறுப்பு. நீ வெகு நாட்களாக வேண்டிய ஒன்று விரைவில் உன்னிடம் வந்து சேரும். உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். பயப்படாதே. நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். நான் எப்போதும் உன் அருகிலேயே இருக்கிறேன். தவறுகளை எண்ணி கவலை கொள்ளாதே. அவை வளர்ச்சிக்கான படிக்கட்டுகள். நீ தவறவிட்ட வாய்ப்புகளை விட சிறந்த வாய்ப்புகள் உனக்காக காத்திருக்கின்றது. நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். உன்னால் முடியுமா என உலகம் சந்தேகிக்கலாம். ஆனால் உன் வலிமையை நான் அறிவேன். உன் பயம் உன்னை தடுக்க முயற்சிக்கும் போது என் அருள் உன்னை முன்னேற்றும். நம்பிக்கையுடன் முன்னேறு. நீ நல்லதையே நினை. நல்லதே நடக்கும். உனக்கு வரும் தடைகள் அனைத்தையும் என் மீது போட்டுவிட்டு நீ முன்னேறு. நீ வருத்தப்படுகிற அளவுக்கு உண்மையில் எதுவும் நடந்துவிடவில்லை. அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி தருவேன். நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம். சிறிது பொறுமையுடன் இருந்தால் போதும். பெரிய மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் விரைவில் மலரும். பயப்படாதே. ஒரு நாளும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். எப்போது எங்கு எந்த நிலையில் நீ என்னை நினைத்தாலும் நான் உனக்காக வருவேன். உனக்கு என்றும் நிழல் போல துணையாக இருப்பேன். என் அன்பு பிள்ளையே, மழை வந்ததற்காகவே வானம் எப்போதும் இருண்டு போவதில்லை. அதேபோல் நீ இன்று சந்திக்கிற சிரமங்கள் நிரந்தரமல்ல. நீ பொறுமையுடன் இருந்தால் நாளைய கதிரவன் உனக்காக ஒளிரும். இதுவும் கடந்து போகும். நீ அழுத அந்த இரவிலும் நான் உன் அருகில் இருந்தேன். நீ பேசாமல் இருந்த நேரங்களிலும் உன் மனதின் எண்ணங்கள் எனக்கு கேட்டது. நீ சொல்லவில்லை என்றாலும் உனது தேவை என்ன என்பதை நான் உணர்ந்தேன். அச்சப்படாதே. நான் ஒவ்வொரு நாளும் உன்னை காக்கிறேன். நீ என்னை நினைத்த நாட்களில் மட்டுமல்ல, நீ என்னை மறந்த நாட்களிலும் கூட. ஒவ்வொரு சிறிய முயற்சியும் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நீ விடாமுயற்சியுடன் ஒரு அடியை எடுத்து வைக்கும்போது அதுவே வெற்றிக்கு தொடக்கமாகும். சின்ன சின்ன செயல்களும் வாழ்க்கையை வண்ணமாக்கும். நம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சி செய். நான் உன்னுடன் இருக்கிறான். நீ இன்று என்ன நினைக்கிறாயோ அதுவே விரைவில் உன்னை தேடி வரும்.